வணக்கம். 8 திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சூடுபிடித்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம். ஆதரவு கோரி அண்ணாமலையை அடுத்தடுத்து சந்தித்த இபிஎஸ் ஓபிஎஸ் குழு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியில்லை என பாமக அறிவிப்பு. இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை என்றும் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியது திமுக. 1.5 ஆண்டு காலம் செய்த சாதனையை கூறி வாக்கு கேட்க உள்ளதாக KN நேரு தகவல். ஈரோடு இடைத்தேர்தலில் இளைய மகனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். EVKS இளங்கோவன் கோரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை. 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை. மாதவரம் மற்றும் சோழிங்கநல்லூர் இடையே நீர்வழி பாதையில் மெட்ரோ ரயில் ஒழுங்குமுறை மண்டல ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட வழக்கு மிகவும் சிக்கலானது. வேங்கை வயல் மக்களிடம் விசாரணை நடத்திய DIG சரவணன் சுந்தர் கருத்து. பிரதமர் மோடி பற்றிய BBC-யின் ஆவணப்படம் யூடியூப், ட்விட்டரில் வெளியிட தடை விதித்தது மத்திய அரசு. தர்மபுரி ஜல்லிக்கட்டில் 14 வயது சிறுவனை காளை முட்டியது. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்த பரிதாபம். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை நீக்கப்படும். உண்ணாவிரத போராட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. தை அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் குவிந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. சமூக ஊடக பிரபலங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது மத்திய அரசு. விதிமுறைகளை மீறினால் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என அதிரடி. நியூசிலாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக EPS OPS அணியினர் அடுத்தடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேசினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அணியினர் நேரில் சந்தித்தனர். சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி உள்ளிட்டோர் அண்ணாமலையிடம் ஆதரவு கோரினர். இடைத்தேர்தலில் போட்டியிட பாஜக முழு மனதுடன் ஆதரிக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையிடம் கோரிக்கை விடுத்தனர். அப்போது பாஜக மூத்த தலைவர்கள் H. ராஜா, CP ராதாகிருஷ்ணன், கேசவ விநாயகம் ஆகியோர் இருந்தனர். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தங்கள் கருத்தை முன்வைத்ததாகவும் இனி பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினார். இப்போ கட்சி சார்பில் மீட் பண்ணோம், அதால டிஸ்கஷன் நடந்தது. அவரே சொல்லுவார். எடப்பாடி தரப்பினர் சந்திப்பை தொடர்ந்து O. பன்னீர்செல்வம் பாஜக தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். உடன் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சென்றனர். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய OPS மக்கள் நலன் பற்றி அண்ணாமலையிடம் மனம் விட்டு பேசியதாகவும் சந்திப்பு மகிழ்ச்சிகரமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இம்மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னணி தலைவரையும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்திக்க வந்தோம், சந்தித்தோம். எங்களுடைய சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாநில நலன் பற்றியும் மத்திய அரசினுடைய நலன் பற்றியும் விரிவாக மனவிட்டு பேசியிருந்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் நிலைப்பாடு குறித்து ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து
செய்தியாளர் வேல்முருகன் பாஜகவினுடைய தகவல்கள் தொடர்பாக அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்போது யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமான சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய சார்பிலிருந்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தாலும் கூட பாஜக இந்த இடத்துல ஆர்வம் காட்டி வருவதாக தற்போது ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்று அதிமுகவினுடைய 2 பிரிவிலிருந்து முக்கியமான தலைவர்கள் இன்று பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி அணியிலிருந்து குறிப்பாக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போல செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இன்று பாஜக அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஆலோசனையில் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அதுல முழு மனதோடு பாஜக ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்று காலை OPS அவர்கள் நேரடியாக தாங்களும் களத்தில் இறங்க போகிறோம், நாங்கள் தான் அதிமுக என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு 4 மணிக்கு சரியாக OPS அவர்கள் நேரடியாக பாஜக அலுவலகத்திற்கு முதல் முறையாக அரசியல் ரீதியான ஒரு நகர்வுகளை சந்திக்கும் விதத்தில் இன்று வந்து அந்த சந்திப்பானது நடைபெற்றது. 2 முக்கிய நிர்வாகிகளும் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து ஆதரவு கேட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட போவதில்லை என்றும் யாருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்நிலைக்குழு ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவளிப்பதில்லை என்று உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை என்றும் மக்களின் வரிப்பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பவை என்றும் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் காலமானதாலோ கட்சி தாவியதாலோ தொகுதி காலியானால் அங்கு இடைத்தேர்தல் நடத்த தேவையில்லை என்றும் பொதுத் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதே கட்சியைச் சேர்ந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி விடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. இதையே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை எனும் நிலையே தற்போது வரை தொடர்வதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எல்லோருமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். 9 மாவட்டத்திற்கு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 16/9/2021 நடைபெற்ற போது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி அந்த தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிருக்கிறோம். எனவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை. பாமகவின் ஆதரவை பெற திமுக அதிமுக தரப்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் யாருக்கும் ஆதரவில்லை என்ற முடிவை அந்த கட்சி எடுத்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பிற்கு காத்திருக்காமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் திமுக ஈடுபட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரான திருமகன் ஈவேரா கடந்த 4ஆம் தேதி காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் அக்கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவித்தது. இதையடுத்து இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் குறித்து ஓரிரு நாட்களில் கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கடந்த ஓராண்டு காலமாக அவர் பேசாத பேச்சே கிடையாது. எம்ஜிஆரை விட அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் செல்வாக்கு இருப்பதாக அவர் கருதினார். ஆனால் இந்த தேர்தலில் அவர் போட்டியிட தயங்குகிறார். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தையுமான EVKS இளங்கோவன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனது இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு கேட்பேன் என்றும் அவர் கூறினார். நான் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கள் கட்சியிலும் நான் அதை தெரிவித்துவிட்டேன். வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் காங்கிரஸ் கட்சியினர் எவ்வித தேர்தல் பணிகளையும் தொடங்காத நிலையில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டது. தேர்தல் பணிக்காக ஈரோட்டில் முகாமிட்டுள்ள அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் KN நேரு இன்று வீதி வீதியாக சென்று கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
பூ வாங்க வந்த பெண்ணிடம் பூக்களை விற்றவாறு அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரித்தார். யார் வேட்பாளராக வரட்டும், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம். வீடு வீடாக நாம் வாக்கு கேட்க வேண்டும். அவர் செய்த பணிகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்திலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் நடந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் இந்த மக்களிடத்திலே வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மற்றும் திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சாதனைகளை விளக்கி கூறி இந்த ஆட்சி மீண்டும் இது ஒரு புத்து ஆட்சிக்கு ஒரு ஊக்கம் தருகிற வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று கேட்டு ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி நான் வாக்கு சேகரிக்கப்படும். மேலும் தங்கள் ஆட்சி மீதான மதிப்பீடு மார்ச் 2ஆம் தேதி தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஆதரவை கோரி கூட்டணி கட்சி தலைவர்களை EPS OPS தரப்பினர் சந்தித்து வரும் நிலையில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை யாருக்கு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தமாக இடைத்தேர்தலில் அதிமுகவே களம் காணும் என அறிவித்து விட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இடைத்தேர்தலில் தங்கள் அணி போட்டியிடும் என அறிவித்துள்ளார் OPS. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிடுவோம் என்ற நல்ல செய்தியை பாஜகவை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளும் முயற்சியாக அக்கட்சி போட்டியிட விரும்பினால் ஆதரவளிக்கப்படும் என்றும் OPS கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். OPSஇன் இந்த அறிவிப்பால் இரட்டை இலை சின்னம் எந்த தரப்பிற்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சின்னத்தை பொறுத்தவரை பெரும்பான்மை இருக்கும் பக்கத்திற்குத்தான் ஒதுக்கப்படும் என்றும், எனவே MLAக்கள் MP-க்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு அதிகமுள்ள எடப்பாடிக்கே கிடைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறுகிறது அந்த தரப்பு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கே ஆதரவளிக்கப்படும் என கூட்டணி கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவை அளிக்கிறது. ஆமா, கண்டிப்பா ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு கொடுக்க முடியும். தமிழக மக்கள் முன்னேற்ற அதுல தெளிவா இருக்கு. இந்நிலையில் முறைகேடாக பொதுச் செயலாளரான எடப்பாடியின் பதவியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்பதால் எடப்பாடி தரப்பிற்கு சின்னம் கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. எனவே ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக OPS தரப்பு கூறுகிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாக குறிப்பிடும் அரசியல் நோக்கர்கள் இரு தரப்பினரும் வேறு சின்னத்தில் போட்டியிட்டால்தான் மக்கள் ஆதரவு யாருக்கு உள்ளது என்ற விவரம் வெளியாகும் என்றும் கூறுகின்றனர். சின்னம் இல்லாமல் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கருதுகிறேன். முடக்கிவிட்டால் கூட அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது என்று வரவேற்கிறேன் என்றால், இரண்டு பேரும் தேர்தலில் நின்றால் பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது நிரூபித்து விட்டார்கள். OPS தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். EPS சொல்லுகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரட்டை இலை சின்னம் தவிர்த்து இல்லாமல் ஏதோ ஒரு காக்கா ஒரு குருவி சின்னத்தில் நின்றால் உண்மையிலேயே மக்கள் ஆதரவு EPS-க்கா OPS-க்கா என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். சின்னம் முடக்கப்பட்டு சுயேட்சைகளாக இடைத்தேர்தலில் களம் கண்டால் இது OPS தரப்பிற்கே பின்னடைவை ஏற்படுத்தும் என மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவினுடைய தலைவர்கள் இருவர் அப்படின்னு தான் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடலன்னா OPS-க்கும் கிடைக்காது, EPS-க்கும் கிடைக்காது. ஸோ இப்போ EPS அந்த சிம்பிளை கிளைம் பண்ணுவார், OPS-ம் கிளைம் பண்ணுவார். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முடியும்? ரெண்டு பார்ட்டியும் ஹியர் பண்ணாமல் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணி ரெண்டு பேரும் தனித்தனி சுயேட்சை சின்னத்தில் நின்னாங்கன்னா அவர்களுடைய அந்த தனிப்பெரும் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அது OPS-க்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்கில் வரும் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. தீர்ப்பிற்கு பிறகுதான் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும்.
வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லப்படும் ரொக்கப்பணம், 10,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காக தொகுதி முழுவதும் வாகன தணிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. தொகுதியின் எல்லைகளில் கண்காணிக்க 3 குழுக்களும், தொகுதிக்குள் சோதனை நடத்த 3 பறக்கும் படை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் வருவாய்த்துறை அலுவலர், காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் 3 போலீசார், வீடியோ ஒளிப்பதிவாளர் ஒருவரும் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அத்துடன் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார்கள் ஏதேனும் வந்தால் அந்த இடத்திற்கு பறக்கும் படை சென்று சோதனை நடத்தும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்னை மாதவரம் மற்றும் சோழிங்கநல்லூர் இடையே நீர்வழி பாதையில் மெட்ரோ ரயில் சேவை அமைக்க கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அனுமதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை மாநகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான அதிவிரைவு மெட்ரோ ரயில் திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 2 வழித்தடங்களில் சுமார் 55 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்ட்ரல் முதல் கோயம்பேடு வழியாக பரங்கிமலை வரையிலும், விம்கோ நகர் முதல் கிண்டி வழியாக விமான நிலையம் வரையிலும் இந்த சேவை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரை 3வது வழித்தடத்தில் 45.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படுகிறது. இதேபோல கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை 4வது வழித்தடத்தில் 26.1 கிலோமீட்டர் தொலைவிற்கும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 5வது வழித்தடத்தில் 47 கிலோமீட்டர் தொலைவிற்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த பணிகளை 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடித்து மெட்ரோ ரயில்களை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக 163 லட்சம் ரூபாய்க்கு ஜப்பான் நிறுவனத்துடன் மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுள்ளது. இதில் மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவைக்காக அடையாறு ஆறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயில் சுரங்கப்பாதைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 1242 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்தில் வரும் நிலையில் அதற்கு மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி அடையாறு ஆற்றின் அடியில் 666 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்க அனுமதி கிடைத்துள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாயை பொறுத்தவரை தரமணியில் 495 மீட்டர் நீளத்திற்கும், மயிலாப்பூரில் 58.3 மீட்டர் தூரத்திற்கும் சுரங்க ரயில் பாதை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுரங்கம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. இப்பணிகளுக்காக சீனா மற்றும் ஜெர்மனியிலிருந்து 23 டனர் போரிங் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் மற்றும் காளையின் உரிமையாளருக்கு 2 சக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் தடங்கம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதியமான் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 700 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி முன்னிலையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் சீறி பாய்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கினர். பல காளைகள் களத்தில் நின்று விளையாடி மாடுபிடி வீரர்களுக்கு போக்கு காட்டி வெற்றி பெற்றனர்.
போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயங்கள், குக்கர், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு தயார் நிலையில் இருந்த மருத்துவக் குழு உடனடியாக சிகிச்சை அளித்தது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர். தருமபுரி மாவட்டம் தடங்கமில்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளராக வந்த 14 வயது சிறுவன் மாடுமுட்டி உயிரிழந்தார். பாலக்கோடு திரௌபதியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த கோகுல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தடங்கம் கிராமம் பிஎம்பி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண தனது மாமா ஹரியுடன் கோகுல் வந்துள்ளார். காளைகளை சேகரிக்கும் இடத்தில் நின்று கோகுல் ஜல்லிக்கட்டை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்து காளை ஒன்று அவரது வலது பக்க வயிற்றில் முட்டி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த கோகுல் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து 2 முறை குண்டுகள் வெடித்ததில் 9 பேர் காயமடைந்தனர். நர்வால் நகரின் டிரான்ஸ்போர்ட் நகர் யார்ட் எண் 7 பகுதியில் இன்று காலை திடீரென 2 முறை குண்டுகள் வெடித்து சிதறின. குண்டுகள் வெடித்த இடத்தை போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். காயமடைந்த 9 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலைகளில் லாரிகள் அதிகம் நிறுத்தி வைக்கப்படும் பகுதியில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சௌத்ரி முகமது அக்ரான் வீட்டிற்குள் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய அடுத்த நாளே பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் இரட்டை குண்டுகள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முற்றிலும் உள்நாட்டிலேயே உற்பத்தியான INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல் வரும் 23ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அதன் சிறப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துற விதமா INS நீர்மூழ்கி கப்பல் புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய INS கல்வாரி, INS கந்தேரி, INS கரஞ்ச், INS வேலா இந்த 4 கல்வாரி கப்பல்கள் வரிசையில புதிதாக INS வாகிர் அப்படிங்கிற கப்பல் இணைக்கப்பட இருக்கிறது. இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்துற நோக்கத்துல ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலாக இந்த வாகிர் கப்பல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிரான்சோட நேவல் குரூப் நிறுவனத்தோட இணைஞ்சு வாகிர் இது உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மும்பையில் இருக்கக்கூடிய பஜ்கான் அப்படிங்கிற கப்பல் கட்டுமான நிறுவனம் இந்த வாகிர் கப்பலை உருவாக்கி அதற்கான சோதனை ஓட்டமும் வெற்றிகரமா நிறைவடைந்திருக்கிறது. இது கடலோர மேற்பரப்பு ஆழ்கடல இருக்கக்கூடிய எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கப்பலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கடலோட மேற்பரப்புலயோ இல்ல ஆழ்கடல்லையோ எதிரிகள் யாராவது இருந்தா அவங்கள துல்லியமா கணிச்சு தாக்கி அழிக்கக்கூடிய திறன் இருக்கிறது. மிக முக்கியமாக இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிரிகளிடமிருந்து நம்மள காக்கக்கூடிய அளவுல இருக்கிறது. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உளவு பார்த்தல், இந்த கண்ணிவிடி வைத்தல், கடற்பரப்புல மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கைகள், கண்காணிப்பு பணிகள் இது எல்லாத்தையுமே மிக சரியாக செய்யும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. 20ல உருவாக்கப்பட்ட இந்த INS வாகிர் அப்படிங்கிறது 23ல சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது வெற்றிகரமா சோதனை அடைந்திருக்கு. அப்படிங்கிறதுனால வர 23ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பட்சத்துல இந்த கல்வாரி வகையில நான் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பாதி நிகழ்வுகள் புதிதாக கட்டப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா கட்டடத்தில் நடக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மத்திய பட்ஜெட்டை வரும் 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் பகுதி ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி வரையும், 2வது பாதி மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கி மே மாதம் வரையும் நடைபெறுகிறது. தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு மாற்றாக 1200 கோடி ரூபாய் செலவில் சென்ட்ரல் விஸ்டா கட்டடம் கட்டும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தை அமாவாசையை ஒட்டி புண்ணிய தலங்களில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து புனித நீராடினர்.
காலமான மூதாதையர்களுக்கு அமாவாசை தோறும் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் தை, ஆடி மற்றும் மகாலய பட்ச அமாவாசை தினங்களில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரம் கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் ராமநாதசாமி கோயிலின் 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் வரிசையில் காத்திருந்து நீராடினர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஏராளமானோர் தர்ப்பணம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தவர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து கடலில் புனித நீராடினர். அமாவாசை தை அமாவாசைனால தர்ப்பணம் கொடுக்க வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப கிரௌடடா இருக்கு, ஆனா நல்ல சந்தோஷமா இருக்குது. அதை தவிர்த்து எப்படி உதிக்கணும்ன்ற காட்சிக்கு பார்க்க முடியுது. கன்னியாகுமரி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் எல், தர்ப்பப்புல் மற்றும் பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் கூடி கடலில் புனித நீராடி திதி கொடுத்தனர். இதேபோன்று கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் திரளானோர் தர்ப்பணம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் காவிரியாறு கடலில் கலக்கும் சங்கமுக தீர்த்தத்தில் பலிகர்ம பூஜைகள் செய்யப்பட்டன. பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். அப்பா இறந்தவங்க, அவங்க தாத்தா, அப்பா, முப்பாட்டினார் இறந்தவங்கெல்லாம் வந்து திதி கொடுப்பாங்க. இது திதி கொடுக்கறதுனால அவங்களுடைய குடும்பம் நல்லா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, செழுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு திதி கொடுக்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தின் குளத்தில் புனித நீராடி தங்களுடைய மூதாதையருக்கு பொதுமக்கள் திதி கொடுத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஏராளமானவர்கள் முன்னோர்களை நினைத்து எள், தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அதே வேளையில் நகர பகுதியில் உள்ள கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஒரே இடத்தில் 20க்கும் மேற்பட்ட உற்சவர்களை மக்கள் வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் புனித நீராடினர். அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி மாதம் தை அமாவாசை ஏன்னா ஆடி அமாவாசைக்கு நம்முடைய முன்னோர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வந்துட்டு தை அமாவாசைக்கு வந்துட்டு ஆடி மாதம் வரைக்கும் திரும்ப வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு, நம்முடைய பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்களா, பேரப்பிள்ளை வந்து பார்ப்பாங்களா அப்படி வந்து நம்ம எதிர்பார்த்து நிற்பாங்க. இதேபோல் தேனியில் சுருளி அருவி, வராக நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தை அமாவாசையை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே உள்ள சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல ஆயிரக்கணக்கானோர் மலை ஏறினர். இங்க வந்தாக்கா இங்க வந்து வேண்டுதல் வச்சாக்கா திருமண தடைகள், அந்த வீடு மனை வாங்குவது, அந்த மாதிரி போன்ற சில நல்ல காரியங்கள் நடப்பதா வந்து நம்ம பக்தர்கள்லாம் எங்க கூட வர அடியார்கள்லாம் சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு போனா நல்லதெல்லாம் சிலதெல்லாம் நடக்குது. கடந்த 19ஆம் தேதி முதல் மலையேற அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி பற்றிய பிபிசியின் ஆவணப்படத்தின் காட்சிகளை பகிரும் ட்விட்டர் லிங்குகள் முடக்கப்பட்டுள்ளன.
பிரதமர் மோடி தொடர்பான பிபிசி ஆவணப்படத்தின் யூடியூப் வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. பிரதமர் மோடியின் அரசியல் திட்டங்கள் மற்றும் 2002 குஜராத் கலவரம் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களுடன் பிபிசி ஆவணப்படம் ஒளிபரப்பானது. இதில் குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடிக்கு பங்கு இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு இந்த ஆவணப்படம் ஆங்கிலேயர் ஆதிக்க மனோபாவத்தை காட்டுவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி தொடர்பான ஆவணப்படத்தின் யூடியூப் வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. அது மட்டுமின்றி ஆவணப்படத்தின் காட்சிகளை பகிரும் ட்விட்டர் லிங்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முன்னாள் நீதிபதிகள், அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் இது ஆங்கிலேய ஆட்சி முறையின் பிரித்தாளும் சூழ்ச்சி எனவும் இந்து முஸ்லிம்களை பிரிக்கும் நடவடிக்கைகளில் மீண்டும் ஆங்கிலேயர்கள் இறங்கியிருப்பதாகவும் சாடியிருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் செல்வாக்கு செலுத்துவோருக்கு புதிய வழிகாட்டுதல் விதிமுறைகளை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றின் மூலம் வியாபாரம் செய்வோரின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே செல்கிறது. குறிப்பாக 1 லட்சத்துக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட இன்ஃபுளுசர்ஸ், அதாவது சமூக வலைதளங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மூலம் அதிக அளவில் ஆன்லைன் வர்த்தகங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஆண்டு மட்டும் சமூக வலைதளங்களில் செல்வாக்கு செலுத்துவோர் மூலம் 1275 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் 2025ஆம் ஆண்டிற்குள் 20% உயர்ந்து 2800 கோடி ரூபாயாக உயரும் என கணித்துள்ளது. இதனால் சமூக வலைதளங்கள் மூலம் தவறான மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அவற்றை தடுக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நுகர்வோர் விவகார செயலாளர் ரோஹித் குமார் சிங் விதிமுறைகள் குறித்து அறிவித்தார். பணம், பொருள் அல்லது தனிப்பட்ட பலனுக்கான சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிடும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவற்றை சொந்த ஆதாயத்திற்காகத்தான் வெளியிடுகிறோம் என்பதை இனி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வீடியோ அல்லது புகைப்படங்களில் பார்வையாளர்கள் தவறவிடாத அளவுக்கு பிரதானமாக அந்த அறிவிப்பு இடம்பெற வேண்டும் என்றும், நேரலை வீடியோக்கள் முடியும் வரை அந்த அறிவிப்பு திரையில் தொடர்ந்து ஒளிபரப்பாக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விளம்பரம் செய்யும் பொருட்களை சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் முதலில் தாங்கள் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்றும், அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை ஆராய்ந்த பிறகே அந்த பொருட்களை விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களை மீறுபவர்களுக்கு முதலில் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், விதிமுறையை தொடர்ந்து மீறுபவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓராண்டு வரை வீடியோ போட தடை விதிக்கப்படும் என்றும், இது 3 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு கடினமான ஒன்று என்று திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் தெரிவித்துள்ளார். வேங்கைவயல் கிராமத்தில் அடுத்தடுத்து தீண்டாமை புகார்கள் எழுந்த நிலையில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 55 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் வேங்கைவயல் மக்களிடம் சிபிசிஐடி எஸ்பி தில்லை நடராஜன், திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகளும் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியில் கொடுத்தா இதோட தீவிரம் கருதி தான் அந்த ஸ்பெஷல் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது தோல்வின்னு பார்க்க முடியாது. எங்கள் லெவலில் என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க சிபிசிஐடிக்கு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கிடையே குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தது தொடர்பான வழக்கில் இதுவரை துப்பு துலங்கப்படாததை கண்டித்து வேங்கை வயலை நோக்கி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பேரணியாக சென்றவர்கள் மனித கழிவு கலக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக நீர்த்தேக்க தொட்டி இருப்பதால் அதனை உடனடியாக இடிக்க முடியாது என்று காவல்துறையிடம் அவர்களிடம் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்தனர்.
இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் ஊதியம் 12,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களின் தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. திருமதி சரண்யா 225 தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் 129 ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 6,300 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 5,700 ரூபாய் உயர்த்தி 12,000 ரூபாயாக ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டிற்கு 2,72 லட்சம் ரூபாய் அரசுக்கு கூடுதல் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறையை நீக்குவதே முதல் கையெழுத்தாக இருக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு இந்து விரோத போக்கை கடைபிடிப்பதாகவும் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் கூறி பாஜக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஹெச் ராஜா, வி.பி. துரைசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்து பேசிய அண்ணாமலை, கோயில்களில் நடைபெறும் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த போராட்டம் நடைபெற்றதாக கூறினார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறை கலைக்கப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்த நிலையில் கோயில்களே இருக்கக்கூடாது என்பது அண்ணாமலையின் நோக்கமா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை இல்லை என்று அவர் கையெழுத்திடுவாரேயானால் இந்து சமய அறநிலையத்துடைய திருக்கோயிலை பராமரிப்பது யார்? அப்படி என்றால் திருக்கோயில்களே இருக்கக்கூடாது, தெய்வங்களுக்கு நடைபெறுகின்ற பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரா என்னவென்று தெரியவில்லை. அவர் குறிப்பிட்டு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு மடியிலே கனமில்லை, ஆகவே வழியிலே பயம் இல்லை. பொத்தாம் பொதுவாக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி நாங்கள் கவலை கொள்வதில்லை. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் திருத்தொண்டர் பேரவை ராதாகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதை, சந்நிதி உள்ளிட்ட இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் மதுபோதையில் தனியார் பேருந்தில் தகராறில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. மாமல்லபுரத்திலிருந்து செங்கல்பட்டு சென்ற தனியார் பேருந்தில் ஏறிய திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த அரசு பேருந்தின் நடத்துனர் அரசியல் தலைவர்களையும் பயணிகளையும் தகாத வார்த்தைகளால் திட்டினார். இதையடுத்து அவரை பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட முற்பட்ட போது கைகலப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் செடி கொடி படர்ந்திருப்பதால் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சாலை ஓரம் உள்ள இந்த டிரான்ஸ்பார்மர் 222 மெகாவாட் திறன் கொண்டது. இதைச் சுற்றி புதர்மண்டி கிடப்பதோடு கம்பத்தின் மீது செடி கொடிகள் உயர படர்ந்துள்ளன. இந்த கொடிகள் மின்கம்பியில் உரசுவதால் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இது தங்களின் வேலை இல்லை என்று அவர்கள் தட்டிக் கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பூந்தமல்லியை அடுத்த சோமமங்கலம் பகுதியில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். நேற்றிரவு இரும்பை பாலிஷ் செய்யும் போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்தது. இதில் மதன்குமார், சேனாதிபதி, சுபாஷ், ரஞ்சித், புத்துராஜ் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
காஞ்சிபுரத்தில் வீட்டின் முன்பு நிறுத்த வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இருவரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 44வது வார்டு வேதாச்சலம் நகரில் வசிக்கும் ரமேஷ் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என வட்டார காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவலர்கள் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் சென்னையில் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது. மூத்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்த காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. EVK இளங்கோவனின் 2வது மகன் தேர்வாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன தகவல்கள் களத்துல? நிச்சயமா காயத்ரி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளரை யாரை நிறுத்தலாம் என்பது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தினேஷ் குண்டுராவ் தலைமையில் தற்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் மூத்த நிர்வாகிகளான EVK இளங்கோவன், தங்கபாலு, கிருஷ்ணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, ரஞ்சன்குமார், கோபண்ணா, பொன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்னவென்றால், பாஜக நேரடியாக இந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் EPS, OPS இரு தலைமை பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் போன்றது இருப்பதன் காரணமாக பாஜக இந்த இடைத்தேர்தலில் நேரடியாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துவார்கள், அவர்களுக்கு நிகராக நமது காங்கிரஸ் வேட்பாளர்கள் யாரை நிறுத்த வேண்டும், காங்கிரஸ் வெர்சஸ் BJP என்ற ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பிரதானமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் EVK இளங்கோவன் அவர்களின் 2வது மகனான சஞ்சய் சம்பத் அவர்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அவரிடம் அதிக நேரம் விவாதிக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுகிறது. இவரை நிறுத்தினால் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து மூத்த நிர்வாகிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டது. நன்றி சடையாண்டி, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக. நியூசிலாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். நியூசிலாந்து அணி தொடக்க முதலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை குறுகிய இடைவெளியில் இழந்து வந்தது. 15 ரன்களில் 5 முக்கிய விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணி 35வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 108 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கிளென் பிலிப்ஸ் அதிகபட்சமாக 36 ரன்கள் எடுத்தார். மிச்சல் சாண்ட்னர் 27 ரன்களும், பிராஸ்வெல் 22 ரன்களும் எடுத்தனர். இந்திய பந்துவீச்சாளர்களில் முகமது ஷமி 3 விக்கெட், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதையடுத்து 109 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடி ரன் குவித்தது. கேப்டன் ரோஹித் சர்மா 50 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். முதல் விக்கெட்டிற்கு களமிறங்கிய விராட் கோலி 11 ரன்கள் எடுத்தார். சுப்மன் கில் 40 ரன்களுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற புள்ளி கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் 8 திக்கும் இன்று செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்வது சொல்லதிகாரம்.